பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியனோட குடும்பம் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடைசி எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, அதை எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றி வைப்பீங்களான்னு சொல்லி கேட்டதும், என்ன அப்பதான் இப்படி கேட்குற, உன் ஆசை என்னன்னு சொல்லு, அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் எங்களுடைய முதல் வேலைன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எல்லாரும் சேர்ந்து குடும்பமா வந்து எனக்கு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை, அந்த ஆசை நிறைவேறுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன கேள்வி, கண்டிப்பா ஆசை நிறைவேறாம இருக்குமா, நீங்க கண்டிப்பா போட்டோ வந்து எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்ப போட்டோ எடுக்கிறதுக்கான ஏற்பாடுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சக்திவேல் வந்து, என்ன ஆத்தா என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணிட்டு இருக்கிறது உனக்கே சரின்னு படுதா, நாங்க போயிட்டு இந்த குடும்பத்து கூட போட்டோ எடுக்கிறதா, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கோபமா சொல்றாங்க. உடனே காந்திமதி, ஐயா நான் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்பேனோ தெரியாது, இது என்னுடைய கடைசி ஆசையை கூட இருக்கட்டுமே, தயவு செஞ்சு நீங்க வந்து நில்லுங்கன்னு சொல்லி முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே கூப்பிடுறாங்க. முத்துவேலும் சக்திவேலும் வேற வழி இல்லாம காந்திமதிக்காக வந்து போட்டோ கலந்துக்கிறாங்க. போட்டோ எடுக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியன் பக்கத்துல முத்துவேல் வந்து நிக்கிறாங்க. இதை நினைச்சு காந்திமதி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா நின்றுட்டு இருக்காங்க. போட்டோ எடுத்து முடிஞ்சதான்னு சொல்லி சக்திவேல் ஒரு பக்கம் சொல்ல, ஒரே நிமிஷம் சொல்லிட்டு காந்திமதி எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறத கண்குளிர வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே முத்து கிட்ட வந்து, சக்தி வந்து இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க பாட்டி என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ உடனே பாட்டி வந்து சொல்றாங்க, இங்க பாரு கதிரு, எனக்காக பெரிய போட்டோவா இதை ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன அம்மாச்சி, கண்டிப்பா நான் உங்களுக்கு பெரிய ஃப்ரேமாவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது வந்து சக்திவேல் கேட்டுட்டு உடனே குமாரி கிட்ட, இங்க பாருடா, அதை கிழிச்சு போட்டுடு, அப்படி இல்லையா தீ வச்சு கொளுத்திடு, அந்த போட்டோ மட்டும் வரவே கூடாது, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அடுத்ததான் நம்ம கதிர் ராஜை தனியா கூட்டிட்டு போயிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா ராஜியும் இருக்காங்க. அப்ப காந்திமதி அங்க வந்து, சந்தோஷமா இருக்கீங்க, இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும், சரி நான் உன் அம்மா கிட்ட வந்து தனியா பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இங்க பாருங்க அம்மாச்சி, கொஞ்ச நேரம் என்ன, உங்களுக்கு எவ்வளவு நேரம் தோணுதோ அவ்வளவு நேரம் ஆசை தீர உங்க பொண்ணு கிட்ட பேசிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு எல்லாம் சொல்லி அங்க வந்து கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து கிளம்பி பேசலான்னு சொல்லிட்டு காந்திமதி போறாங்க. நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ அது எல்லாமே நடந்துருச்சு, என் பொண்ணு எனக்காக வளையல் வாங்கிட்டு வந்திருக்கா, அது நல்லா இருக்கு, பாண்டியன் குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான், பெற்று வச்சிருக்கேனே, வளர்ந்த அளவுக்கு கூட அறிவு வளரல நல்லா சொல்லி கேட்டு கிண்டல் பண்றாங்க. இந்த ஜென்மத்துல நான் ஆசைப்பட்ட ஆசை எல்லாமே நிறைவேறிச்சு, இது போதும் எனக்கு, இது போதும்னு சொல்லி காந்திமதி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.